ஹாய், இது வெனஸ்டே மார்னிங். ரியா வந்து இன்னைக்கு ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 7:45க்கே போகணும். எப்பயும் நம்ம எழுப்புனா கூட இன்னும் 5 மினிட்ஸ்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லாமலே எழுந்து வந்தாச்சு. அக்கா எழுந்திரிச்சு வந்த கையோடையே தங்கச்சியும் அடுத்தடுத்து எழுந்திரிச்சு வந்தாச்சு. காலையிலேயே நம்ம அக்கா என்ன இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே நினச்சாங்களோ என்னவோ தெரில. இந்த லட்டுவுக்கும் குட்டுவுக்கும் ஒரே சிரிப்பு, சந்தோஷமாக தாங்கலை, எதுக்குன்னே தெரியல. இந்த அக்காவின் ரசிகைகள் அப்படின்னே 2 பேருக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரியா என்ன விஷயம் செஞ்சாலுமே 2 பேரும் பார்த்து பார்த்து ரசிப்பாங்க. 3 பேரும் இப்படி ஒன்றா சிரித்து விளையாடுறத பார்த்துட்டே இருந்தாலே போதும், வேறு எந்த யோசனையும் வராது. அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து அதை சமையல் செஞ்சதுக்கப்புறமா இந்த கிண்ணத்தில் இவ்வளோ தான் கிடச்சிச்சு. இது பத்தாதேன்னு சொல்லிட்டு ரியாவை ஸ்கூலில் விட்டுட்டு வர வழியிலேயே இந்த பொடலங்காய் 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ 60 ரூபாயா. நம்ம ஊர்லேயும் இதே விலை தான் விற்கிதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டயட்டில் இருந்தால் நிறைய காசை மிச்சம் பண்ணலாம், நம்ம தான் வெளியில் எதுவுமே சாப்பிட மாட்டோம்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த காயெல்லாம் வாங்குறதுக்கே அவ்வளோ காசு வேணும் போல். நான் கடைக்கு போனேன்னா 200ரூபாலேருந்து 500ரூபா வரைக்கும் கண்டிப்பாக செலவாயிருது. நான் தான் நிறைய செலவு பண்ணுறேன்னா இல்லை உங்களுக்கு இப்படி தான் ஆகுதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்படி தான் ஆனிச்சுன்னா நான் கொஞ்சம் ஆறுதலாக ஆயிப்பேன். எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க, நம்ம ரொம்ப செலவு பண்ணல அப்படின்னு.